வெல்கம் டு செல்வி சமையல். இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான துவையல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எள்ளு துவையலுங்க. இந்த துவையலை நீங்கள் ரொம்ப ஈஸியாக செய்யலாம், ரொம்ப எளிமையாக செய்யலாங்க. நம்மளுடைய உடம்புக்கு ஆரோக்கியம் நிறைந்ததுங்க. நீங்கள் வந்து எல்லா விதமான சாதத்துக்கும் இதை நீங்கள் சைடிஷ்ஷாகவும் பயன்படுத்தலாம், மெயினாகவும் பயன்படுத்திக்கலாங்க. அந்த அளவுக்கு சுவையாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. வாங்க இப்போ நம்ம எள்ளு துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம்னா, அதுக்கு இன்றைக்கி 1 கப் அளவுக்கு எள் எடுத்துருக்கேங்க. 1/4 கப் அளவுக்கு வெள்ளை உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கேன். நீங்கள் கருப்பு உளுத்தம்பருப்பு வேணாலும் எடுத்துக்கலாங்க. பூண்டு பல் ஒரு 5லேருந்து 6 பல் இடிக்கல்ல தட்டிட்டு எடுத்துருக்கிறேன். 4 பச்சை மிளகாவை கீரல் போட்டு வச்சுருக்கேங்க. நீங்கள் காஞ்ச மிளகா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை இலைகள் கொஞ்சம், புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு, உப்பு சுவைக்கேற்ப, பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்குங்க. வாங்க இப்போ நம்ம முதல்ல எள்ளை வந்து வறுக்கணும். அதனால் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு வானல் வச்சுக்கலாம். வானல் நல்லா சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் எள்ளை ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் வெள்ளை எள்ளுலையும் செய்யலாம், கருப்பு எள்ளுலையும் செய்யலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாங்க. அது நல்லா டப்பு டப்புன்னு பொரிஞ்சு சவுண்டு வரும் உங்களுக்கு. ரொம்ப கருகை வெட்டக்கூடாதுங்க. பாருங்கள், எள்ளு நல்லா பொரியுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி பொரிஞ்சு வரும். அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டே வறுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு கருப்பாயிடுங்க. இப்போ நமக்கு எள்ளு கரெக்டான பக்குவத்துக்கு வறுபட்டுருச்சிங்க. வறுபட்ட எள்ளை நம்ம ஒரு பிளேட்டுக்கு கொட்டி ஆற விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொட்டிட்டு ஆற விட்டுக்கலாம். எள்ளில் அவ்வளோ நன்மைகள் இருக்குங்க. உங்களுக்கு எப்பப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பப்போல்லாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. திரும்ப அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கலாங்க. வானல் சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க. நல்லெண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/4 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து, நான் தோல் இல்லாத உளுந்து எடுத்துருக்கேங்க. நீங்கள் தோல் இருக்கிற உளுந்து எடுத்தாலும் 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்குங்க. 5 பூண்டு பல்லை இடிக்கல்ல தட்டிட்டு ஆட் பண்ணிக்கிங்க. அதோடய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி தட்டிட்டு சேர்த்து வதக்கிறப்ப. 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிங்க. கருவேப்பிலை இலைகள் சிறிதளவு ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு உளுந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் வறுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சி. இந்த ஸ்டேஜில் புளிப்புக்காக புளி ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி போட்டுக்கிறேங்க. புளியை கண்டிப்பாக புளி ஆட் பண்ணுங்கள். புளி ஆட் பண்ணாத அரைக்கக்கூடாது. காரம், புளிப்பு எல்லாமே இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். அதனால் புளி ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ நல்லா எல்லா பொருட்களுமே நல்லா வறுபட்டுருச்சு. வறுபட்ட பொருட்களை நம்ம ஏற்கனவே எள்ளு வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? அந்த எள்ளில் இருக்கிற பிளேட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுக்கலாம். ஆற விட்ட பிறகு தான் இதை நம்ம நல்லா கெட்டியான துவையலாக அரைக்கணுங்க. இப்போ இது கூட சுவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறேங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் கட்டியாக இருந்தால் எண்ணெயில் பொரிச்சிட்டு ஆட் பண்ணிக்கிங்க பெருங்காய கட்டியை. நான் தூளாக இருக்கவும் டைரெக்டாக ஆட் பண்ணுறேங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுக்கலாங்க. இந்த கருப்பு எள்ளில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் அடிக்கடி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க, செம்மையாக இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா ஆறிடுச்சிங்க. ஆறின பிறகு நான் மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேங்க. மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொரப்பாக, ரொம்ப நைஸாக இல்லாத கொஞ்சம் கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. நான் சின்ன மிக்சியாக இருக்கும் 2-3 தடவையாக சேர்த்து அரைக்க போகிறேன். நீங்கள் பெரிய மிக்சியாக இருந்தால் ஒரே தடவையிலேயே அரைச்சிக்கலாங்க. அந்த அளவுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்குங்க. இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ்லேயோ இல்லை ஒரு கண்ணாடி பாட்டிலையோ ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 15 நாள்லேருந்து 20 நாள் வரையும் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. நம்ம இதில் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே நம்ம வந்து கலக்க கிடையாதுங்க. நேச்சுரலாக செய்கிறோம். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் நான் தனித்தனியாக அரைச்சிருக்கிறதுனால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. மிக்ஸ் பண்ண பிறகு இதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. புளி வச்சு அரைச்சிருக்கிறதுனால நமக்கு அவ்வளோ சீக்கிரம் இது வந்து கெட்டு போகாது. உங்களுக்கு நீங்கள் அவசரமாக காலையில் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் கூட நீங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா வாரத்தில் 2 தடவைக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. சூப்பராக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க. பிள்ளைங்களுக்கு ஒரு தடவை செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா பிள்ளைங்களும் எனக்கு வாரம் வாரம் செஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய எள்ளு துவையல் வந்து தயாராகிடுச்சிங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் எள்ளு துவையல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.